ஹாய்ங்க. 20 மினிட்ஸில் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பண்ணலாமா? பட் உருளைக்கிழங்கு இல்லாமல் எப்படின்னு தானே கேட்குறீங்க? சக்கரவள்ளி கிழங்கு வச்சு தாங்க ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு ஒரு சூப்பர் ஆல்டர்னேட்னு சொல்லலாம். ஹெல்த்தியும் கூட. ஒரு டைம் செஞ்சிட்டிங்கன்னா பொட்டேட்டோ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை மறந்தே போயிடுவீங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு நல்ல பெரிய சைஸ் சக்கரவள்ளி கிழங்கை எடுத்து நல்லா வாஷ் பண்ணி பீலர் வச்சு இந்த மாதிரி தோல் எடுத்துக்கோங்க. எட்ஜஸ்லாம் கட் பண்ணிவிட்டு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரியே கொஞ்சம் லென்த்தாக கட் பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் ஸ்ட்ராங்கான நைஃபாக எடுத்துட்டா வேலை சீக்கிரம் முடிஞ்சிடும். கட் பண்ணி முடிச்ச அப்புறம் பார்த்தீங்கன்னா பீசஸ் இப்படி தாங்க இருக்கும். இதில் சால்ட்டு அப்புறம் உங்களுக்கு இஷ்டமான மசாலா எதுனாலும் சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி கொஞ்சம் மஞ்சப்பொடி, காஷ்மீரி மிளகாய் பொடி, கரம் மசாலா, கொஞ்சம் சிக்கன் மசாலா ஆட் பண்ணிவிட்டு பைண்டிங்காக ஒரு ஸ்பூன் கடலை மாவு இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர் கூட ஆட் பண்ணிக்கலாங்க. சேர்த்து லைட்டாக தண்ணி தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இதை ஷாலோ ஃப்ரை, டீப் ஃப்ரை ஆர் ஏர் ஃப்ரையரில் எதில் வேணால் ஃப்ரை பண்ணலாங்க. நான் இன்றைக்கி ஏர் ஃப்ரையரில் தாங்க ஃப்ரை பண்ண போகிறேன். கட் பண்ண சக்கரவள்ளி பீசஸை உள்ளே வச்சுட்டு ஏர் ஃப்ரையரில் 180 டிகிரி செல்சியஸ் 15 மினிட்ஸ்க்கு வச்சேங்க. நான் இன்றைக்கி கொஞ்சம் கூட ஆயில் சேர்க்கலைங்க. உங்களுக்கு வேணும்னா லைட்டாக ஆயில் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. 20 மினிட்ஸில் நல்லா கோல்டன் கலரில் வெளியில் கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக சக்கரவள்ளி கிழங்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடிங்க. கிட்ஸால் கண்டுபிடிக்கவே முடியாது. இதுக்கு டொமேட்டோ கெச்சப்லாம் எதுவுமே தேவையில்லைங்க. அப்படியே சாப்பிட்ருவாங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிக்கு லைக் போட்டுட்டு மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.